மதுரையில் வள்ளலார் உதவும் கரங்கள் என்ற அமைப்பின் சார்பில் தெருநாய்கள் மற்றும் பூனைகள் தத்தெடுக்கும் முகாம் நடைபெற்றது. மதுரை மாநகராட்சியின் 62வது வார்டு கவுன்சிலரும் வள்ளலார் உதவும் கரங்கள் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான ஜெயச்சந்திரன் தலைமையில் இந்த முகாம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் நாய்கள் மற்றும் பூனைகளை தத்தெடுத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வார்டு கவுன்சிலர் ஜெயச்சந்திரன், தெருநாய்களால் மக்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை தடுக்கும் வகையிலும் நாய்களின் இனப்பெருக்கத்தை தடுக்கும் வகையிலும் இதுபோன்ற தத்தெடுப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறினார். திருநாய்கள் பிரச்சனைகளாக மட்டுமே பார்க்குறாங்க. அதுக்கான தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தத்தெடுக்கிறதும் ஒரு பக்கமும் கருத்தடை செய்கிறது ஒரு புறமாக இருக்கிறது மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும்னு நான் நினச்சேன். அதை முன்னெடுத்து பண்ணுன்ற முயற்சியில் தான் இது தொடர்ந்து வாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் 2வது வாரமாக இந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், தத்தெடுக்கிறதுனால எல்லா நாய்களும் ஒரு வீடுகளுக்கு போய் சேரும் பொழுது, அந்த குடும்ப உறுப்பினர் ஆகும் பொழுது நாய்களுடைய தொந்தரவு என்பது நாய் ரோட்டில் இருக்கிறனால தான் மனிதர்களுக்கு தொந்தரவாகுது. நாய்கள் எல்லாம் வீடுகளுக்கு தத்து கொடுக்கறது மூலமா வீடுகளுக்கு போகும் பொழுது அதோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்.